என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று செவிகொடுத்து கேள். ஏனென்றால் உன்னுடைய உறவினர் ஒருவருக்கு நிச்சயமாக நள்ளிரவில் மாரடைப்பு ஏற்பட போகின்றது. அப்படி யாருக்குத்தான் இது நடக்கப் போகின்றது? அதுவும் நள்ளிரவு நடக்க வேண்டிய காரணம் என்ன? அதிலும் குறிப்பாக இன்று உன் அப்பன் கருப்பன் இதை சொல்ல வந்ததற்கான காரணம் என்ன என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை இதை நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அது முடிந்த காலம். இப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கின்றேன். உன்னுடைய உறவினர் ஒருவர், அவரினுடைய குணம் என்ன, அவர் எப்பேற்பட்டவர், என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார், இப்படிப்பட்ட ஒருவருக்கு இது எப்படி வரும் என்றெல்லாம் நீ எதிர்பார்த்து முடியாத அளவிற்கு ஒரு செய்தியைத்தான் இந்த கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற சில விஷயங்களை நிச்சயமாக நீ மனமுருகி ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் இப்பொழுதுதான். வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை தருவது போலத்தான் உனக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை கொடுத்தது. உறவுகள் என்றாலே வேண்டாம் என்று பல அடி தூரம் தள்ளி ஓடுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் அவர்கள் எல்லாம் தரமான விஷயங்களை உனக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆபத்து என்றால் உதவிக்கு வராதவர்கள், கஷ்டம் என்றால் என்னவென்று கேட்க நினைக்காதவர்கள், எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உன்னுடைய வருத்தத்தை கண்டு சந்தோஷப்படுகின்றவர்கள், இவர்களை எல்லாம் உறவுகள் என்று சொல்வதற்கே உனக்கு மனது வருவது கிடையாது. இப்படியெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை பல விஷயங்களை சொல்லும் பொழுது நீயே இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒரு மூலையில்தான் ஒதுங்கி நிற்க யோசிக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதனை நீ சரியாக உணர வேண்டும் அல்லவா? எப்படி இருந்தாலும் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வருவது உனக்கானது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றிலும் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் கவனித்து பார்க்கும் பொழுது எத்தனை பொறாமை, எத்தனை போட்டிகள், எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையின் மீது தேவையற்ற எண்ணங்கள் கொண்டு உன்னை சுற்றி வருகிறது தெரியுமா? இந்த உறவுகள் எல்லாம் மற்றவர்களின் முன்னேற்றத்தை கண்டு சந்தோஷப்படுபவர்கள் இங்கு யாரும் இல்லை. அதிலும் குறிப்பாக உனக்கு இருக்கின்ற உறவுகள் எல்லாம் எப்பொழுது நீ கஷ்டப்படுவாய், எப்பொழுது நீ காயப்படுவாய் என்றுதான் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம், உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம், இப்பொழுதும் நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் ஒரு விதமான பதற்றங்களை கொடுக்கின்றது. எதிர்காலம் என்னவாக மாறுமோ, எதிர்காலத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ என்று சொல்லி என் குழந்தைக்கு மேலும் பல மனப்பதற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரம், இந்த சூழ்நிலை ஒவ்வொன்றும் உனக்கு கொடுக்கின்ற மாற்றங்களை நிச்சயமாக நீ என்னவென்று கண்டு கொள்ள வேண்டும், என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கருப்பன் ஒருவரை அவ்வளவு எளிதாக குறை சொல்லிவிட மாட்டேன். கருப்பன் ஒருவரை அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த மாட்டேன். எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் சொல்கின்றேன். மாரடைப்பு வரும் என்று சொன்னால் அது என்ன சாதாரணமான காரியமா? அது ஒருவரினுடைய வாழ்க்கையை அப்படியே முடக்கி போட்டு விடாதா? இதற்கு பின்னால் எதுவுமே இல்லை. எந்நேரமும் மரண பயம் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு வர வேண்டியதற்கான காரணம் என்ன? இவர்கள் அப்படி எதை செய்து விட்டார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, இவர்கள் யாரென்று சொன்னாலே இவர்கள் செய்த பல விஷயங்கள் உன் கண் முன்னால் வந்துவிடும். இவர்களுக்கு இது நியாயம்தான் என்று மற்றவர்கள் சொல்கின்றபடிதான் இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் உனக்கு எதிராக செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை படுகின்ற வேதனைகளை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். தன் சொந்த குடும்பத்திற்குள்ளேயே ஒதுக்கப்பட்டாய். உண்மையில் உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் கூட இப்பொழுது உன்னை விட்டு விலகி நிற்கிறார்கள். எல்லாமுமே ஏதோ ஒரு விதமான ஒரு மன குழப்பத்தோடு தான் உனக்கு சென்று கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையை
ஒரு பனிமூட்டம் போல உனக்கு இருக்கின்றது. அந்த பக்கம் இருப்பவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் தான் உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் இவர்கள் நடந்து கொள்வதற்கு என்ன காரணம்? அத்தனைக்கும் காரணம் அந்த பணம் ஒன்றுதானே. இந்த பணத்தை வைத்துத்தான் இங்கு ஒருவர் மற்றொருவரை எடை போடுகிறார்கள். பணம் உள்ளவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும், பணம் இல்லாதவனை காலுக்கு கீழ் போட்டு மிதிப்பதும் தான் இங்கிருக்கின்றவர்களினுடைய மனநிலையாக மாறி இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்றெல்லாம் நாம் யோசித்து முடிக்கும் முன்னமே, நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வுகளை தேடும் முன்னமே இவர்கள் எல்லா கஷ்டங்களையும் கொடுத்து விடுகின்றார்கள். எல்லா சோதனைகளையும் ஒருவருக்கு தந்து முடித்தே விடுகின்றார்கள். இனிமேலும் இதையெல்லாம் யோசித்து கொண்டு வருந்தி கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை. இவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம். ஆனால் அதில் உனக்கு நான் வேலை வைக்கவில்லை. அதற்கான பதில் அவர்களுக்கே தானாகவே கிடைக்கப் போகின்றது. எந்தெந்த இடத்தில் வைத்து உன்னை அவமானப்படுத்தியதோ இந்த உறவு, எந்தெந்த சூழ்நிலையில் எல்லாம் உன்னுடைய மன கஷ்டங்களுக்கு காரணமாக இருந்ததோ இந்த உறவு, அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த பலன்தான் அதற்கு கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, பொதுவாகவே இன்றிருக்கின்ற மனிதர்களினுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு கட்டுப்பாட்டில் இல்லை. எதையும் சாப்பிடலாம், நாம் நேரத்திற்கு சரியாக சாப்பிடாமல் எந்த நேரத்திலும் எதையும் சாப்பிடலாம் என்பது போலத்தான் ஒவ்வொருவரும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். தன் உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் ஒரு சேர யாருக்கும் கிடைப்பதில்லை. எதை கிடைக்கின்றதோ அதை சாப்பிட்டு விட்டு பழைய பொருட்களை எல்லாம் நீண்ட காலம் வைத்திருந்து சாப்பிடுவது எல்லாம் இன்று வழக்கமாக மாறி இருக்கின்றது. இது போன்ற செயல்பாடுகள் கொண்ட ஒரு குடும்பத்தில் உள்ளவருக்கு தான் இந்த காரியம் நடக்கப் போகின்றது. முதலாவது, அவர் செய்த பாவம் என்பதனை விட அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற உணவு பழக்க வழக்கங்கள் முதலாவது காரணம். இரண்டாவது, எப்பொழுதுமே அடுத்தவர்களை பற்றியே யோசித்து கொண்டிருப்பது. அவருக்கு எப்பொழுது மாரடைப்பு என்ற செய்தி உன்னை தேடி வருமோ அந்த நேரம் அவர்கள் யாரோ ஒருவருக்கு கெடுதலை செய்யும் விதமாக பலமான யோசனையில் இருந்திருக்கிறார் என்ற அர்த்தம். யார் வாழ்க்கையை அழிக்கலாம், யாருக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம் என்று அதிகமாக யோசித்து யோசித்து தன்னுடைய மனநிலையை கெடுத்து தன்னுடைய மனது தானாகவே செயலிழந்து போகும்படி அவர்களாகவே அதற்கான பலனை தேடிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா? தீய பழக்க வழக்கங்கள் இவர்கள் கைவசமாக இருக்கின்றது. எப்பொழுதும் மற்றவர்களை அவமானப்படுத்துவதும் தன்னை மட்டுமே பெருமையாக பேசிக்கொள்வதுமே இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த நபர் ஒரு ஆணாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். எதனால் கருப்பன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஒரு சிலர் வாழ்க்கையில் இந்த ஆண்தான் இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கின்றார். ஒரு சிலருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கின்ற வயது மூத்த பெண்தான் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்கின்றார். எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்பது முட்டுக்கட்டையாக நிற்பதும், எந்த நிலையிலும் இவர்களுக்கு சந்தோஷம் தொடரக்கூடாது என்பதற்காக வேண்டும் என்றே சில விஷயங்களை செய்வதுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நிச்சயமாக நீ சரியாக நடத்திவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள். எப்பொழுதும் போல உனக்கு இந்த கருப்பன் துணை நின்று உன் வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்க துணிந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? அப்பனுக்கு இந்த வாழ்க்கை இதுவரையிலும் என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை கவனத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும். நான் சொல்வது போல இது போன்ற சிந்தனைகளை கொண்ட ஒரு பெண்ணோ ஆணோதான் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இது போன்ற ஒரு செய்தியை கொடுக்க போகின்றார். இவருக்குத்தான் இது போன்று நடக்கப் போகின்றது.
நள்ளிரவு கூட உறங்காமல் அடுத்தவனை கெடுக்க நினைத்தால் இதுதானே நடக்கும். நாம் எதற்காக இவர்களுக்கு இதற்காக இரக்கப்பட வேண்டும்? ஒருபோதும் இவர்களுக்காக இறங்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை. என்னதான் செய்தாலும் எதைத்தான் சொன்னாலும் இந்த வாழ்க்கை அவர்களை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை என்னவென்று சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றது. அவர்களை தேடி வருகின்ற பல விஷயங்களை என்னவென்று அவர்களுக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது. எப்பொழுதுமே தான் செய்வது தவறு என்று தெரிந்தே இவர்கள் செய்கிறார்கள். நாம் இன்னொருவருக்கு செய்வது பாவம் என்று தெரிந்தே இதனை செய்கிறார்கள். நாம் செய்வதனால் அவர்களின் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதனை தெரிந்தும் இவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக இதனை என்னவென்று உணர்ந்து நாம் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் இவர்கள் செய்கின்ற பாவம் அவர்கள் குடும்பத்தை தானே பாதிக்கும். நாம் எதற்கு அதனை தடுத்து நிறுத்த வேண்டும்? எவ்வளவுதான் இவர்கள் உனக்கு எப்பேற்பட்ட காரியங்களை செய்ய முயற்சி செய்தாலும் உனக்கு உன் அப்பன் கருப்பன் நான் துணை நின்று அதனை நடத்த விடாமல் செய்து விடுவேன். அதுபோல அவர்கள் செய்கின்ற பாவத்திற்கும் அவர்களுக்கு பலன்கள் கிடைக்க வேண்டும். அதனால் செய்வதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவதை விட செய்து கொண்டு அதன் பாவத்தை பெற்றுக்கொள். நான் அதனை உன்னை வந்து சேராமல் நிறுத்துவேன் என்பதுதான் உண்மை. சில சமயங்களில் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் உன்னை நெருங்கினாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதை நீ கற்றுக்கொண்டு இதனை நீ உனக்கு சரியான அனுபவ பாடமாக ஏற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடும் மனநிறைவோடும் உறுதியோடும் தேட வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் அப்பன் கருப்பனுக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் இல்லை. ஆனால் நான் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் இவர்களை எல்லாம் நீ உனக்கு மிகவும் நெருக்கமாக சேர்த்து வைத்திருக்கின்றாய். இவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் நிரந்தரமான உறவு என்று சொல்லி நீ இவர்களோடு நெருங்கிய பழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது சட்டென்று அவர்களுக்கு நாம் எதையும் செய்துவிட முடியாதல்லவா? ஆனால் காலமும் நேரமும் பொன் போன்றது. இதை கடந்து செல்ல செல்ல இவைகளுக்கான பலன்களை நிச்சயமாக கிடைக்கத்தான் செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடத்த வேண்டி உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நிற்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் கடந்து உனக்கு வேண்டிய உண்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரிவர தெரிந்து கொள்ள உன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. கருப்பன் நின்று உனக்கு நடத்தக்கூடிய மாற்றத்தை நீ உணரப்போகின்ற நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் கண்டுகொள்ள வேண்டிய நேரம். நீ நினைத்தாலும் சரி நினைக்கவில்லை என்றாலும் சரி உனக்கு நடப்பதை நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ விரும்பியதை எப்பொழுதும் உனக்கானதாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? சட்டென்று இந்த வாழ்க்கை என்னென்ன விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் அவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும் என்று சொல்ல முடியாது. யார் ஒருவரினுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத அழுக்கு அங்கே குவிந்து கிடக்கின்றதோ, மனம் முழுக்க மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதையே தன்னுடைய எண்ணமாக கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கடைசியில் இதுதான் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நிலையில் தன் தவறை உணர்ந்தவர்கள் பிழைத்து கொள்வார்கள். அந்த நிலையிலும் தன் தவறை உணர்ந்து கொள்ளாமல் தான் செய்வதுதான் சரியென்று எண்ணுபவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை அடைவார்கள் என்பதனை மறந்து விடாதே. இனி என்னவானாலும் இந்த கருப்படின் அருளோடும் ஆசிகளோடும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய பல விஷயங்களை நடத்தட்டும். உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்குரிய பல சந்தோஷங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாமுமாக உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் இதுவரையிலும் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் போதும். இனியும் இவர்கள் உன்னை துன்பப்படுத்த வேண்டிய அவசியம் என்பது இல்லை. இனிமேலும் இவர்கள் உன்னை வேதனைப்படுத்த நினைத்தார்களே ஆனால் இதைவிட மோசமான பின் விளைவுகளை இவர்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். முன்பாவது இதனோடு நின்று விட்டார்கள். பிழைத்து கொள்வதற்கான ஒரு வழி கிடைத்தது. ஆனால் இதே தவறை தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் பிழைத்து கொள்வதற்கான வழியும் இவர்களுக்கு கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே
உனக்கு வேண்டியபடி இந்த தருணங்கள் நல்லபடியாக மாறட்டும். எந்நாளும் வாழ்க்கை கொடுக்கின்ற வெற்றி உன் வசமாக மாறட்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.